நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி 2024. இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த தமிழ் பாடத்திற்கு பயிற்சி வகுப்புகளானது நம்ம தயார் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். இந்த பயிற்சி வகுப்புல நம்ம யூனிட் 1ல இருக்கக்கூடிய தலைப்புகள் வாரியான பகுதிகளினுடைய பயிற்சிகளை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதன் அடிப்படையில் இன்று நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது உயர்தனி செம்மொழி. உயர்தனி செம்மொழிங்கிற டாபிக்கை நம்ம இன்று என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். ஸோ இதற்கு முன்பாக இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு 2024 நடைபெறக்கூடிய இந்த தேர்விற்கு தமிழ் பாடத்திற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக 23 மூல புத்தகங்களை உள்ளடக்கிய மூல புத்தகங்கள் பார்த்தீங்கன்னா 23 புத்தகங்கள் உங்களுக்கு இயல் 1ல இருந்து இயல் 11 வரைக்கும் இருக்கக்கூடிய தகவல்கள் பார்த்தீங்கன்னா உள்ளடக்கிய மூல புத்தகம். ஸோ இந்த 23 மூல புத்தகங்களும் இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்களுடைய கையில் இருக்க வேண்டிய பொக்கிஷமாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம், உருவாக்கி கொடுத்துருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த 23 மூல புத்தகத்தினுடைய தகவல்கள் முழுமையாக தொகுக்கப்பட்டு 8 வால்யூமாக 8 வால்யூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வரி வினா விடையாக ஒன்லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஒரு வரி வினா விடையானது நம்ம என்ன செஞ்சிருக்கோம், தயார் பண்ணியிருக்கோம். இந்த மூல புத்தகங்கள் ஒரு வரி வினா விடை. ஸோ இதை முடித்த பிறகு உங்களுக்கு 6000 வினாக்கள் டிஆர்பியோட ஸ்டாண்டர்ட்ல 6000 வினாக்கள் என்று இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய இந்த தேர்விற்கு நம்ம சுபைக்குழுவின் சார்பாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய பகுதி இது. 23 மூல புத்தகங்கள், அதே மாதிரி அந்த மூல புத்தகத்தை உள்ளடக்கிய ஒன்லைன், அடுத்து 6000 வினாவிடை. ஸோ மூல புத்தகங்கள் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த 8 வால்யூமை உள்ளடக்கிய ஒன்லைன் கொஸ்டின் ஆன்சரை யூஸ் பண்ணிக்கலாம். மூல புத்தகம் இல்லாத ஆசிரியர்கள் மூல புத்தகம் கம்பல்சரி நம்ம கையில இருந்தே ஆகணும். நான் பிஜிடிஆர்பிக்கு தயாராகிறேன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய தமிழ் ஆசிரியர்கள் கையில் இருக்க வேண்டிய பொக்கிஷம் மூல புத்தகம். ஸோ அதற்கடுத்து 8 வால்யூம். இந்த 8 வால்யூமே ஒன்லைனாக நீங்க ரிவிஷன் பண்ணுவதற்கு நிறைய தகவல்களை உள்ளடக்கிய பகுதியாக நம்ம நினைச்சிருக்கோம், உருவாக்கி கொடுத்துருக்கோம். இது 8 வால்யூமுக்கான பகுதி. அடுத்து 6000 வினாவிடை. இது 3 தான் பிஜிடிஆர்பி இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய தேர்வுக்கு நம்ம கொடுக்கக்கூடியது. வேற எதையுமே நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியதில்லை. ஸோ அது போக பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம கண்டக்ட் பண்ணி கொண்டுட்டு போறோம். உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேஜ் 3 தேர்வு அறிவிப்பு நாள் வரைக்கும் 3 மெத்தடில், ஒன்று இலக்கிய வரலாறு, அடுத்து ஸ்கூல் புக்கோட கண்டென்ட், அடுத்து மூல புத்தகம் சொல்லி 3 வழிமுறைகள்ல இந்த தேர்வு டெஸ்ட் பேஜை நம்ம நினைச்சிரோம் கண்டக்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம். ஆசிரியர்கள் தேவை உள்ளவர்கள் நமது குழுவை தொடர்பு கொண்டு பயன்படுத்தி கொள்ளலாம். சோ இன்றைய டாபிக்காக நம்ம பார்க்கக்கூடியது உயர்தனி செம்மொழி. சோ உயர்தனி செம்மொழி சொல்லி பார்க்கும் பொழுது வடமொழி, லத்தீன், கிரீக், வடமொழி, லத்தீன், கிரீக் முதலியன போல தமிழ் மொழியும் உயர்தனி செம்மொழியாக கூறப்படுகிறது. தூண் வழங்கும் நாட்டின் கண்ணுள்ள பல மொழிகட்கு தலைமையும் அவற்றினுள் மிக்க மேதகமுடையும் உள்ள மொழியே உயர் மொழி. இவ்விலக்கணத்தான் ஆராயும் இடத்தில் தமிழ் மொழியானது தெலுங்கு முதலியவற்றிற்கெல்லாம் தலைமையும் அவற்றினும் மிக்க மேதகமும் உடைமையால் தமிழ் மொழியும் உயர்தனி செம்மொழி என்று அழைக்கப்படுகிறது. அப்ப உயர்தனி செம்மொழினா என்ன? வடமொழி, லத்தீன், கிரீக் முதலியன போல தமிழ் மொழியும் உயர்தனி செம்மொழி என்று அழைக்கப்படுகிறது. அதற்கு காரணம் தூண் வழங்கும் நாட்டின் கண் உள்ள பல மொழிகட்கு தலைமையும் அவற்றின் மிக்க மேதகமும் உடைமையால் தானும் உள்ள மொழியே உயர்தனி மொழி, உயர் மொழி என்ற இலக்கணம் வரையறுக்கப்படுகிறது. இலக்கணத்தை அடிப்படையாக வைத்து பார்த்தால் தமிழ் மொழி தெலுங்கு முதலியவற்றிற்கெல்லாம் தலைமையும் அவற்றினும் மிக்க மேதகமும் உடைமையால்
தமிழ் மொழியும் உயர்தனி மொழி, உயர் மொழி என்று அழைக்கப்படுகிறது. சோ அப்ப உயர் மொழினா என்ன? இருக்கக்கூடிய அனைத்து விதமான மொழிகளுக்கு தலைமையானது. அப்ப தனி மொழி, அடுத்து செம்மொழி, உயர்தனி செம்மொழி. அப்ப உயர் மொழி என்னன்னு பார்த்தாச்சு. அடுத்து தனிமொழி. தனிமொழினா என்ன? தூண் வழங்கும் நாட்டில் பயிலும் மற்ற மொழிகளின் உதவியின்றி தனித்து இயங்க வல்ல ஆற்றல் சார்ந்ததே தனிமொழி எனப்படும். தமிழ் மொழினா என்ன? அந்த நாட்டில் வழங்கக்கூடிய, அந்த நாட்டில் பயிலக்கூடிய மற்ற மொழிகளினுடைய உதவியின்றி தானே இயங்க வல்ல ஆற்றலுடைய மொழி, ஆற்றல் சார்ந்த மொழி தனிமொழி என்று அழைக்கப்படுகிறது. தான் பிற மொழிகட்கு செய்யும் உதவி மிகுந்தும் அவை தனக்கு செய்யும் உதவி குறைந்தும் இருப்பதே வழக்காறு. எந்த மொழி பிற மொழிக்கு அதிகப்படியான உதவிகள் செய்தும் அந்த மொழி பாத்தீங்கன்னா பிற மொழிகளிலிருந்து குறைந்த அளவே உதவியை பெறுவதாக இருப்பின் அதனுடைய வழக்காறு தனி மொழி என்று அழைக்கப்படுகிறது. தனி மொழியின் உதவி களையப்படின், தனி மொழியினுடைய உதவி களையப்படின் தெலுங்கு முதலியன இயங்குதல் அல்லா. மற்றும் தமிழ் மொழி அவற்றின் உதவி இல்லாமல் சிறிதும் இடர்படல் இன்றி தனித்து இனிமையின் இயங்க வல்லது. ஆனா பாத்தீங்கன்னா இங்க என்ன சொல்றாங்க? தமிழ் மொழியினுடைய உதவி கலைந்தால் பிற மொழி, தெலுங்கு முதலிய பிற மொழி இயங்க முடியாது. தமிழ் மொழியினுடைய உதவி களையப்படின் தெலுங்கு முதலிய மொழிகள் இயங்குவது முடியாது. ஆனால் தமிழ் மொழி பிற மொழி உதவி இல்லாமலேயே சிறிதும் இடர்படுதல் இன்றி தனித்து இனிமையின் இயங்க வல்லது. சோ மெயினானது பாருங்க, தனித்தும் இனிமையின் இயங்க வல்லது தமிழ் மொழி. இது இந்திய மொழி நூல் புலவர்கள் பலருக்கும் ஒப்ப முடிந்த பலராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, பலராலும் கூறப்பட்டது. ஆகவே தமிழ் மொழி தனி மொழி என்க. அப்ப உயர் மொழினா என்ன? உயர் மொழினா இருக்கக்கூடிய மொழிகளுக்கெல்லாம் தலைமை பண்பு உடையது. தனி மொழினா பிற மொழிகளின் உதவியின்றி தனித்து இயங்க வல்லது. செம்மொழி நம்ம என்ன சொன்னோம்? உயர்தனி செம்மொழி. உயர் மொழிக்கு பார்த்தாச்சு, தனி மொழிக்கு பார்த்தாச்சு. இப்ப செம்மொழினா என்ன? திருந்திய பண்பும் சீர்த நாகரிகமும் பொருந்திய தாய்மொழி புகழ் செம்மொழியாம் என்பது இலக்கணம். சோ இந்த செம்மொழிக்கான இலக்கணம் என்ன? செம்மொழிக்கான இலக்கணம் என்று பார்க்கும் பொழுது திருந்திய பண்பும் சீர்த நாகரிகமும் பொருந்திய தாய்மொழி புகழ் செம்மொழியாம் என்பது இலக்கணம். இம்மொழி நூல் இலக்கணம் தமிழ் மொழியின் கண்ணும் அமைந்திருத்தல் தோற்றம் என்ன? இடர்பட்ட சொன் முடிவுகளும் பொருள் முதிவுகளும் இன்றி சொற்றான் கருதிய பொருளை கேட்டான் தெல்லிதினுற உணரா வல்லதாய் பழையன கழிந்தும் புதியன புகுந்தும் திருத்த மெய்தி நிற்றலே திருந்திய பண் எனப்படுவது. இது தமிழ் மொழியின் கண் முற்றும் அமைந்திருத்தல் காண்க. ஆரியம் போலும் உலக வழக்கொழிந்து சிதையா உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே என்று தமிழ் மொழியை போற்றுபவர் பேராசிரியர். உலகில் எண்ணற்ற மொழிகள் தோன்றி வளர்ந்தன. அவற்றுள் தமிழ், சீனம் போன்ற ஒரு சில மொழிகளே பேச்சு வழக்கிலும் இலக்கிய வழக்கிலும் பயின்று வருகிறது. உலகில் எண்ணற்ற மொழிகள் தோன்றி இருந்தாலும் வடமொழி தமிழ் மொழி, சீன போன்ற ஒரு சில மொழிகள் மட்டுமே பேச்சு வழக்கிலும் இலக்கிய வழக்கிலும் பயின்று வருகிறது. வடமொழி கிரேக்கம், லத்தீன், எபிரேயம் முதலிய வரலாற்று பழமை வாய்ந்த மொழிகள் பேச்சு வழக்கு இழந்து மொழி அளவில் நின்று விட்டன. சோ இதுல வடமொழியை நம்ம எடுத்துக்கிட்டாலும் சரி, கிரேக்க மொழி, லத்தீன், எபிரேயம் போன்ற வரலாற்று பழமை வாய்ந்த மொழிகள் இருக்குது. அந்த மொழியானது பேச்சு வழக்கு இழந்து மொழி அளவில் மட்டும்தான் நிற்கிறது. மார்க்ஸ் முல்லர் என்னும்
மொழி நூல் அறிஞர் தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்றும் தனக்கே உரிய வளம் வாய்ந்த இலக்கிய செல்வங்களை பெற்றிருக்கும் மொழி என்றும் பாராட்டியிருக்கிறார். அப்ப தமிழ் மொழியை மிகவும் பண்பட்ட மொழி என்றும் தனக்கே உரிய வளம் வாய்ந்த இலக்கிய செல்வங்களை பெற்றிருக்கும் மொழி என்றும் பாராட்டியவர் மார்க்ஸ் முல்லர். இவர் மொழி நூல் அறிஞர். இனிமையும் நீர்மையும் தமிழ் எனல் ஆகும் என்று கூறக்கூடியது பிங்கள நிகண்டு. இனிமையும் நீர்மையும் தமிழ் எனல் ஆகும் என்று கூறுவது பிங்கள நிகண்டு. தமிழ் என்னும் இனிய தீஞ்சொல் தையல் என்று மணிமேகலையும் தமிழின் சிறப்பை கூறுகிறது. வடமொழி, எபிரேயம், கிரேக்கம் ஆகிய 3 உலக இலக்கிய மொழிகளிலும் உயர்தனி செம்மொழியான தமிழ் சொற்கள் கலந்திருக்கின்றன என்று கூறுபவர் டேவிஸ் என்ற அறிஞர். டேவிஸ் என்ற அறிஞரின் கூற்று என்ன? வடமொழி, எபிரேயம், கிரேக்கம் ஆகிய 3 உலக இலக்கிய மொழிகளிலும் உயர்தனி செம்மொழியான தமிழ் சொற்கள் கலந்திருக்கின்றன என்று கூறுகிறார். தமிழ் மொழியில் வழங்கும் அறத்துறை இலக்கியங்கள் போன்று உலகில் வேற எங்கிலும் இல்லை என்று மேலை நாட்டு அறிஞரான பெஸ்கி, போப் போன்றோர் வியந்து மொழிகின்றனர். அப்ப தமிழ் மொழியில தான் பாத்தீங்கன்னா அறத்துறை இலக்கியங்கள் காணப்படுகிறது. உலகில் வேறு எந்த மொழிகளிலும் வேறு எங்கும் இந்து இல்லை என்று மேநாட்டு அறிஞரான பெஸ்கி, அதே மாதிரி போப் போன்றவர்கள் வியந்து மொழிகின்றனர். மனித உள்ளத்தை புனிதப்படுத்தும் மாண்பு மிக்க எண்ணற்ற பக்தி இலக்கியங்கள் தமிழ் மொழியில் சிறந்து காணப்படுவது போல் உலகில் வேறு எந்த மொழிகளிலும் காணப்படுவதில்லை. சோ முதல்ல என்ன சொல்றாங்க? தமிழ் மொழியில அற இலக்கியங்கள் இருப்பது போல வேற எந்த மொழியிலும் இருப்பதில்லைன்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, மனித உள்ளத்தை புனிதப்படுத்தக்கூடிய மாண்புமிக்க எண்ணற்ற பக்தி இலக்கியங்கள் தமிழ் மொழியில் சிறந்து காணப்படுவது போல் உலகில் வேறு எந்த மொழியிலும் இல்லை. அடுத்த கூற்று பாருங்க, வணிகத்தின் மொழி ஆங்கிலம் என்றால், தூதின் மொழி பிரெஞ்சு என்றால், காதலின் மொழி இத்தாலியம் என்றால், தத்துவத்தின் மொழி ஜெர்மானியம் என்றால், உலகிலேயே பக்தியின் மொழி தமிழாகும் என்று கூறியவர் தனி நாயக அடிகள். சோ அந்த தனி நாயக அடிகளினுடைய கூற்றின்படி வணிகத்தின் மொழி ஆங்கிலம் என்று கூறப்படுது, தூதின் மொழி பிரெஞ்சு என்றால், காதலின் மொழி இத்தாலியம் என்றால், தத்துவத்தின் மொழி ஜெர்மானியம் என்றால், உலகிலேயே பக்தியின் மொழி தமிழ் என்று கூறியவர் தனி நாயக அடிகள். தமிழ் மொழியில் வரும் சுட்டு வினா பெயர்களின் அழகான ஒழுங்குமுறை வேறு எங்கும் கிடையாது. தமிழ்ல வரக்கூடிய சுட்டு வினா பெயர்களின் அழகான ஒழுங்குமுறையானது வேறு எதிலும் காணப்படுவது கிடையாது. ஏகார ஓகாரங்கள் வினா பொருளில் வருதல் திராவிட மொழிகளை தவிர வேறு உலகில் எந்த மொழிகளிலும் இல்லை, அவை வடமொழிக்கே தெரியாதவை என்றும் வியந்து கூறியவர் யாருன்னா கால்டுவெல். சோ தமிழ் மொழியை செம்மொழி என்று அழைப்பதற்கான ஒவ்வொரு காரணங்களையுமே ஒவ்வொரு அறிஞர்கள் பட்டியலிட்டு இருக்காங்க. சோ அதுதான் நான் நினைச்சுறேன் எடுத்து கூறிக்கிட்டு இருக்கேன். ஏகார ஓகாரங்கள் வினா பொருளில் வருதல் திராவிட மொழிகளை தவிர வேறு எந்த உலக மொழிகளிலும் இல்லை, அது வடமொழிக்கே தெரியாதவை என்று வியந்து உரைப்பவர் கால்டுவெல். தமிழின் உயிர் பொலிகளில் ஏனைய இந்திய மொழிகளை போன்று ஒலி வேறுபாட்டை குறிக்கும் சதுர் வர்க்க எழுத்துக்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழில் எழுத்துக்களின் சூழலை ஒட்டி ஒலி வேறுபாடுகள் உருவாகின்றன. இதனால் தமிழ் எழுத்துக்கள் 247 ஏனைய இந்திய மொழிகளில் 500க்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் காணப்படுகின்றன என்று தமிழை செம்மொழியாக கூறுவதற்கான காரணங்களை ஒவ்வொரு பாயிண்டா நம்ம என்ன செஞ்சிடறோம் கூறுறோம். அப்ப அடுத்து இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா இலக்கண பழமை.
இலக்கண பழமை என்று பார்க்கும்போது தொல்காப்பியம் கிமு 3ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது. எந்த மொழியிலும் காணப்படாத பொருள் இலக்கண சிறப்பு தமிழ் மொழிக்கே உரித்த சிறப்பு. தொல்காப்பியர் முன்னோர் சொல்வனவாகவும் பழைய நூல்களில் கூறப்பட்டுள்ளனவாகவும் அவர் அடிக்கடி குறிப்பிடும் குறிப்புகள் 250ற்கு மேல் உள்ளன. அவற்றால் அதற்கு முன்பே இலக்கண நூல்களும் இலக்கிய நூல்களும் தமிழில் இருந்தன என்பது அறியப்படுகிறது. அப்ப தமிழ்ல இலக்கண நூல் என்பது மிக பழமையானது என்பது இது எடுத்து கூறக்கூடியது. அடுத்து ஒவ்வொரு காலம் தொட்டும் காலந்தோறும் தமிழ் மொழி வரலாறு என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது தமிழ் மொழியின் வரலாற்றை பல பிரிவுகளாக பிரித்து அதை நாம் என்ன செய்யலாம், ஆராயலாம். தமிழ் மொழியினுடைய வரலாற்றை பல பிரிவுகளாக பிரித்து அதை நம்ம என்ன செய்யலாம், ஆராயலாம். சோ அதுல முதல் பிரிவானது பழந்தமிழ். சோ அந்த பழந்தமிழானது முந்தமிழ் அல்லது தொல் பழந்தமிழ் தமிழ் பிராமி கல்வெட்டுகளும் தொல்காப்பியங்களையும் அடிப்படையாக வைத்தது. இரண்டாவது மத்திய பழந்தமிழ் 10 பாட்டு 8 தொகை நூல்களை ஆராய்ந்து உருவாக்கப்பட்டது. பின் பழந்தமிழ் திருக்குறள் சிலப்பதிகாரம் மணிமேகலை இவற்றின் வரலாற்றை வைத்து ஆராயக்கூடியது. அப்ப தமிழ் மொழியை பழந்தமிழ் சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா அதை நம்ம என்ன செய்யறோம், 3 வகையாக பிரிக்கிறோம். ஒன்று முன் பழந்தமிழ் அல்லது தொல் பழந்தமிழ், இரண்டாவது மத்திய பழந்தமிழ், மூன்றாவது பின் பழந்தமிழ். சோ முன் பழந்தமிழ் அல்லது தொல் பழந்தமிழ் என்பது தமிழ் பிராமி கல்வெட்டுகளும் தொல்காப்பியங்களின் வரலாற்றை வைத்து இந்த பிரிவானது ஆராயப்படுகிறது. மத்திய பழந்தமிழ் சொல்லி எடுத்துக்கிற பொழுது 10 பாட்டு 8 தொகை நூல்களை வைத்து ஆராயப்படுகிறது. பின் தமிழ் பின் பழந்தமிழ் என்றால் திருக்குறள் மணிமேகலை சிலப்பதிகாரத்தை வைத்து ஆராயப்படுகிறது. அப்ப முதல் பகுதி பழந்தமிழ், இதை 3 பகுதியாக ஆராயிரும். இரண்டாவது பகுதி இடைக்கால தமிழ். இடைக்கால தமிழ் என்பது இடைக்கால தமிழை பல்லவர்கள் கால தமிழ், சோழர் கால தமிழ், நாயக்கரின் கால தமிழ் என்று பிரித்து ஆராயப்படுகிறது. எப்படி பாத்தீங்கன்னா நம்ம முதல் கூறாக இருக்கக்கூடிய பழந்தமிழை முன் பழந்தமிழ், மத்திய பழந்தமிழ், பின் பழந்தமிழ் என்று நாம் ஆராய்கிறோமோ அதே போல இடைக்கால தமிழை பல்லவர்கள் கால தமிழ், சோழர் கால தமிழ், நாயக்கர் கால தமிழ் என்று பிரித்து ஆராயப்படுகிறது. சோ மூன்றாவது பிரிவு தற்கால தமிழ். சோ இந்த தற்கால தமிழை நம்ம என்ன செய்யறோம், முற்கால தமிழ், பிற்கால தமிழ், சரிங்க, முற்கால தமிழ் பிற்கால தமிழ் என்று நம்ம பிரிக்கிறோம் தற்கால தமிழை. இதுல முற்கால தமிழ் என்பது சிற்றிலக்கியங்கள் மடங்களின் தொண்டு இதை வைத்து ஆராயப்படுகிறது. பின் தற்கால தமிழ் என்பது போர்ச்சுகீசியர், டச்சு, பிரெஞ்சு, ஆங்கிலேயர் வருகையால் 20ஆம் நூற்றாண்டு வரை உள்ள மொழி வளர்ச்சி, கிளை மொழி ஆய்வு முதலியவற்றை கொண்டு ஆராயப்படுகிறது. அப்ப பாத்தீங்கன்னா காலந்தோறும் தமிழ் என்று பார்க்கும்போது பழந்தமிழ், இடைக்கால தமிழ், தற்கால தமிழ் என்று ஆராயப்படுகிறது. சோ இதுதான் பாத்தீங்கன்னா உயர்தனி செம்மொழிங்கிற பகுதி. சோ இதை அப்படியே குறிப்பெடுத்து பயன்படுத்திக்கோங்க. அடுத்த பகுதியை நம்ம நினைச்ச போறோம் பார்க்க போறோம். யூனிட் 1 முடிச்ச பிறகு உங்களுக்கு மாதிரி தேர்வுகள் கொடுத்து அடுத்து யூனிட் 2 உங்களுக்கு 11 இயலுக்கான பயிற்சி நம்ம குழுவின் சார்பாக வழங்கப்படுது. 2024 முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தமிழ் ஆசிரியராக பணியாற்ற விருப்பம் உள்ள பயிற்சி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுமே வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். இது போக நம்ம கொடுக்கக்கூடிய டெஸ்ட் பேஜா இருக்கட்டும், ஆன்லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சரா இருக்கட்டும், அதே மாதிரி உங்களுக்கு மூல புத்தகங்களாக இருக்கட்டும், சோ எது தேவை என்றாலும் குழுவை தொடர்பு கொண்டு பயன்படுத்தி 2024 தமிழ் ஆசிரியராக மாறுவதற்கு சுபிக் குழுவை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.